இந்த பாலம் தான் ஒரு ஆளுநர் மாதிரி இந்த கரோ இந்த 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 மாகாணத்தை கொண்டு வர வச்சிருந்த ஒரு நபர் ஞாபகமாக அந்த பாலம் வந்து கட்டப்பட்டது. அவர் தான் இந்த கரோண்ட இந்த திட்டங்களை கொண்டு வந்தவர். இந்த வீடு திட்டங்கள் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்தவர். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மலை உச்சியில இருந்து அந்த வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து மலை உச்சியில இருந்து காட்டுற வியூ. வந்து கோயில், கத்தோலிக் கோயில் இங்க இருக்கு. கத்தோலிக் கோயில் இங்க இருக்கு. இதுதான் இந்த மரங்கள். இது பாருங்க அப்படி இந்த மரங்கள்லாம் இன்றைக்கு புது வீடியோட உங்களோட சந்திக்கிறேன். நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நான் இப்ப மலையேற போறோம். இந்த நாட்டுல வந்து மலையேறுன்றது உங்களுக்கு தெரியும், வெள்ளக்காரர்களெல்லாம் வந்து மலையேறது வந்து மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நிற்கிறோம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல அந்த இடத்துல வந்து மலையேற போறோம். இந்த மலையேற காட்சி தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போறேன். வாங்கோ வீடியோக்குள்ளால போவோம். எந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. அதே நேரத்தில் வந்து ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த பாதையெல்லாம் வந்து நாங்கள் இப்போ மலைக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை வந்து மேலே தான் இப்போ போய்கொண்டு இருக்குது. கீழ் பகுதியிலேருந்து இப்போ மேலே போய்கொண்டு இருக்கிறோம். வாங்கோ இந்த வீடியோ சம்மந்தமாக முழு கால்வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பாதை. இந்த பாருங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி இருக்குது. இந்த பாதையால இந்த மலைக்கு வந்து போகணும் நாங்கள். இதுக்குள்ள வந்து இந்த மலையில இந்த பிரதேசத்துல வந்து அதிகமா வந்து புலிகள் இருக்குன்னு சொல்லினா, புலி, குரங்குகள் எல்லாம் இருக்குது. யானை எல்லாம் இருக்காதுங்கிற ஊர்கள் மாதிரி. அதே நேரத்துல வந்து இந்த நாட்டுல வந்து பாம்புகள் வந்து குறைவுன்னு சொல்லினோம். பாம்புகள் வந்து இருக்காதான். அப்படி பாம்புகள் இருந்தாலும் விஷப்பாம்பு எல்லாம் வந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காடு இப்ப எங்கட ஊர் மாதிரியான கருங்கல் என்றது எங்கட ஊர் மாதிரியான கருங்கல் இல்லை. இது வந்து ஒரு இப்போ எங்கட ஊர்ல வந்து யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற கல் மாதிரி தான் இந்த கல், கருங்கல் என்று சொல்லிடாது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாய் கூட வந்து மலையேறுது பாருங்க. வெள்ளைக்காரனோட வந்து நாய் வருது. எவ்வளோ பெரிய நாயின்னு பாருங்க. அப்பா பெரிய பண்டி மாதிரியே இருக்குது நாய். ஆள் பாருங்க அப்படி நடந்து போகிறாருண்டு. நாய் கூட மலையேறுதா? நீங்க பாருங்க, அதுல வந்து ஒரு பாலம் ஒன்று தெரியுது பாருங்க. இந்த சூமணி காட்டுற மாதிரி இந்த பாலம் இருக்குதானே. இந்த பாலம் வந்து இந்த கார்கோஸ் என்ற இந்த மாகாணத்துல வந்து மிகவும் பிரபலியமான ஒரு பாலம் இது. அதாவது நாங்கள் இப்ப பார்த்தோம்னா பாரிஸ்ல வந்து ஈவில் கோரம் வந்து எப்படி நாங்கள் போய் போட்டோ எடுப்போமோ அதே மாதிரி இந்த பாலத்து தான் வந்து இங்க வர டூரிஸ்ட் எல்லாமே போட்டோ எடுப்போம். இந்த பாலத்துல இருந்து பார்த்தா இப்ப நாங்க வந்து இந்த மலையன்னு சொல்லி இந்த நாங்கள் இப்ப நிக்கிற மலையில வந்து அரைவாசி தூரத்துல நிக்கிறோம். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலையில அரைவாசி தூரத்துல நிக்கிறோம். அதுல கீழ் வியூ தான் இந்த வியூகள் எல்லாம் வந்து கீழ் வியூ பாருங்க எவ்வளவு கட்டடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. சரி, அந்த இந்த அரை மலை உயரத்துக்கு வந்து அந்த பாலம் வந்து இருக்குது பாருங்க. இந்த பாலம் வந்து அரை மலையின் உயரத்துக்கு வந்து அந்த பாலம் இருக்குது. அதால இந்த பிரதேசத்துல இந்த பாலம் தான் மிகவும் ஒரு பிரபலியமான, எல்லாருமே வந்து இந்த பாலத்தை நோக்கி தான் படம் எடுக்கிறதுக்கோ அல்ல இந்த பாலத்தை பார்க்கறதுக்கோ தான் கூடுதலான பிரெஞ்சுல இருந்து வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவினம். அப்படியே பாத்தீங்கன்னா மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. கீழே வந்து அப்படி இருக்கு பாருங்க. இது வந்து மலை உச்சியில நான் இப்ப வந்துட்டேன். மலை உச்சியில இருந்து பாக்கல இந்த வியூவை பாருங்க அப்படி இருக்கு. சூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு. இந்த ஆறு எல்லாம் வந்து பாருங்க அப்படி வருதுன்னு சூப்பரா இருக்கு. இப்படியான நாடுகள்லையும் இப்படியான இடத்துலையும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஹாப்பி மூடுக்குள்ள நாங்கள் வருவோம்னா இப்படியான இடத்துக்கு வருவோம். இப்படியான சில ஏரியாக்கள்லாம் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வியூ வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது விமானத்தில இருந்து நான் கீழே பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தெரியுது. விமானத்தில இருந்து கீழே பாக்குற ஒரு ஃபீலிங் பாருங்க அப்படி இருக்கு. இதுதான் நாம அந்த பாதை பாருங்க எப்படி குத்தணும் போகுதுன்னு சொல்லி. வாங்க அப்படியே மேல போவோம்.
ஓகே மெஸ்ஸி ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மலை உச்சியில இருந்து அந்த வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து மலை உச்சியில இருந்து காட்டுற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்க ஒரு உண்மையா ஒரு ரம்மியமா தான் இருக்கு, ஒரு அழகா இருக்கு. எல்லா இந்த நகரம் ஃபுல்லாயே வந்து தெரியும். நாங்க வந்து ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தாமர கோபுரத்துல நாங்க பார்க்கும்போது கொழும்பு சிட்டி எப்படி தெரியுமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்க பார்த்தோம்னா இந்த மாகாணத்தின் இது ஒரு சின்ன மாகாணம் தான் கார்கோஸ்ன்றது. அந்த சின்ன மாகாணத்தின் சகல இடங்களும் வந்து அப்படியே தெரியும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா அந்த மலையின் உச்சியில இருந்து நாங்க பாக்குற அந்த வியூ, இந்த இடங்கள் இந்த வியூவை வந்து சுருக்கமா வந்து ஒரு மேப்ல வந்து போட்டு வைக்கணும். அதுல வந்து இந்த அண்ணன் வந்து சொல்றாரு கேளுங்க. சொல்லுங்க, இது என்ன இடம் இது? இது வந்து பொந்தரவாந்தகை இதுல இருக்கு. ரைட், ஓகே ஓகே. இது வந்து கோயில், கத்தோலிக் கோயில் இங்க இருக்கு. கத்தோலிக் கோயில் இங்க இருக்கு. இது வந்து ஹாஸ்பிட்டல், ஆஸ்பத்திரி இங்க இருக்கு. இங்க இருக்கு. ரைட். இது ஆஸ்பத்திரி வந்து நேரே இருக்குது. ஓகே. இது வந்து ஜெயில். ஜெயில் இங்க இருக்கு. ஜெயில். ஓகே. ரைட். வேற என்ன பிரபலியான இடம் இருக்கு இந்த இந்த இடத்துல? இந்த இந்த ஒரு இது என்ன சொல்ற, இது ஒரு கார்கோஸ் ஒரு மாகாணம் தானே இது? இது வந்து ஒரு பாலம் வந்து ஒரு ஆள் பாலம் தான் வந்து ஞாபகமா கட்டி இருக்குங்க. இந்த பாலம் வந்து ஒரு ஆள் ஞாபகமாக கட்டப்பட்ட. இவர் வந்து ராணுவம் அல்ல என்ன பிரபலியமானவர் இந்த பாலம் கட்ட? இவர் வந்து இவர் வந்து இந்த ககோவில ஒரு பிரபலியமான ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பிசினஸோட சம்பந்தப்பட்டாலோ இல்லாட்டி இந்த கரோவுக்கு வந்து இந்த கரோவை கட்டுப்படுத்துற ஒரு ஆளா இருந்தவர். அந்த காலங்கள்ல ஆளுநர் அந்த ஒரு பதவியில இருந்த ஆளுநர் அப்படியான ஒரு பதவியில இருந்தது இந்த பாலம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வரும்போது இந்த பாலத்தை நான் ஒரு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த இன்னொருக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த பாலம் தான் ஒரு ஆளுநர் மாதிரி இந்த கரோ இந்த மாகாணத்தை கொண்டு வர வச்சிருந்த ஒரு நபர் ஞாபகமாக இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது. அவர் தான் இந்த கரோண்ட இந்த திட்டங்களை கொண்டு வந்தவர். இந்த வீடு திட்டங்கள் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்தவர். இந்த வீடு திட்டங்கள் எல்லாமே அவர் தான் இந்த வீடு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லப்படுது. இது வந்து ஆறு. இப்ப நான் உங்களுக்கு காட்டினேன், இந்த ஆறு வந்து இப்படியே பாஞ்சு கொண்டு போகுது. அதான் ஆறு, அது அங்கால இன்னொரு இடத்துக்கு போகுது. இதுல வந்து பாருங்க, ஒவ்வொரு 1 3 சொல்லி போட்டு இதுல பிரபலியமான இடங்களை வந்து இதுல நோட் பண்ணி வைக்கலாம். ஓகே, நன்றி உறவுகளே. இதோட இந்த காணொலியை வந்து நான் முடிச்சு கொள்றேன். இன்றைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு காணொலியை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த மலையில வந்து ஏறி இந்த லொக்கேஷன் எல்லாம் நான் வந்து பார்த்ததுன்றது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டேன். நான் எனது யூடியூப் சேனலுக்கு அல்லது ஃபேஸ்புக்கு நீங்க புதுசா வந்தா கட்டாயம் எனக்கு ஒரு ஆதரவு தாங்கோ, லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்றேன். மீண்டும் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நன்றி.